ரவி, என்ன கருவை கலைச்சிட்டேன்டா. கருவை கலஸ்டியா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கலைச்சிட்டேன்டா கருவை. என்னடி சொல்ற? வாய உடைச்சிருவானே அத்தை, இங்க பாத்தீங்களா? கருவை கலசி இருக்கா அத்தாவ? என் சக்தி எல்லாம் வீணா போயிடுச்சு. பார்த்துதாமா இருந்தேன். எப்படி நடந்துச்சு? அத்தை, இவ வேணும்னே செஞ்சிருக்கா அத்தை. இவ வேணும்னே செஞ்சிருக்கா. யாருன்னா வேணும்னே செய்வா? இவளுக்கு என்ன பிடிக்கல. இவ மோசமானவ. இவ அது மிகவும் ஆபத்தான மிருகம். எவ்வளவு ஒரு ஆசை. என்னாலே முடியல. இந்த கரண்ட் வேற போய் தொலைஞ்சிடுதீங்க. கடுப்பா இருக்கு. ஏதோ இந்த இன்வெர்டர் இருக்கிறனால தப்பிச்சிக்கிறோம் நம்ம எல்லாம். ரவி, என்ன கருவை கலைச்சிட்டேன்டா. கருவை கலஸ்டியா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கலைச்சிட்டேன்டா கருவை. என்னடி சொல்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ராதா? உனக்கு உன்னை யாரு கலைக்க சொன்னது கருவை? தெரியாம நடந்துருச்சுடா. ராதா, சிறு பிஞ்சுல சொல்லிட்டேன் உனக்கு. என்ன தெரிஞ்சு என்னை வெறுப்பதா சொல்லிட்டேன். என்ன தெரிஞ்சு பண்ணலடா. உன்னை யாரு கருவை கலைக்க சொன்னது? நான் எதிர்பார்க்கலடா. எதிர்பாராம அறிவு கட்ட நாய் அத்தை. என்னையாட வாய உடைச்சிருவானே அத்தை, இங்க பாத்தீங்களா? கருவை கலசி இருக்கா அத்தாவ? கருவை கலசி அத்தை. அவனை தெரிஞ்சு பண்ணலாமா? அதுவா நடந்துருச்சு. ராதா, என்ன சொல்றடி? நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ. நான் தெரிஞ்சு பண்ணலாமா? என் சக்தி எல்லாம் வீணா போயிடுச்சு. ஏடி, பார்த்து உசாரா இருக்கிறது இல்லையா? பார்த்துதாமா இருந்தேன். எப்படி நடந்துச்சு? அத்தை, இவ வேணும்னே செஞ்சிருக்கா அத்தை. இவ வேணும்னே செஞ்சிருக்கா. யாருன்னா வேணும்னே செய்வா? இவளுக்கு என்ன பிடிக்கல. இவ மோசமானவ. இவ அது மிகவும் ஆபத்தான மிருகம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க பொண்ணு யாருன்ட்டு? கடவுள் கொடுத்தது ஏறாம இப்படி பண்ண நீ. ஐயோ, நான் இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அறியாம நடந்து போச்சு அது. இதுக்கு போய் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஆர்ப்பாட்டம் பண்றா. ஏடி இப்படி பண்ண? இது சாதாரண. இதுவா இப்படி ஐயோ எனக்கு தெரியும். கத்துற. நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவோம் போல இருக்கு. இப்ப என்ன ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு ஒப்பேர் வைக்கிறீங்க? இது சாதாரண விஷயமா அத்தை, கரு கலைக்கிறது? என்னாச்சு ஒப்பறி வைக்கிறீங்களா? அருவு கட்டோட கரு கலைஞ்சு போச்சு வந்து சாதாரணமா சொல்லிட்டு இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆளுக்கு கத்துறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றேன்ல. அது எப்படி தெரியாம நடக்கும்? எனக்கு தெரியல மாயா. நான் ஆசையா இருந்தேன் அத்தை. ஆசையா இருந்தேன். மண்ணலி போட்டால அத்தை. பண்ணிட்டு வந்து நிக்கிறீடி. இப்படி கருவை கலைச்சு மண்ணலி போட்டாலே அலட்சியமா இருக்குல்ல உனக்கு? என்ன இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க. செத்துருவா சொல்லுங்க. அது ஒண்ணுதான் தெரியும். எவ்வளவு ஒரு ஆசை. என்னாலே முடியல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா? இதெல்லாம் ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா பண்றீங்களா சேர்ந்துட்டு? பாத்தீங்களா என்ன வார்த்தை சொன்னா? பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேக்குறா. ஆமா. இது பெரிய விஷயம் தானே. இதுவே பெரிய விஷயம் இல்லன்னா அப்புறம் வேற என்னடி உனக்கு பெரிய விஷயம்? நான் சத்தியமா சொல்றேன். எடுத்துக்கிறீடி. எனக்கு இது சாதாரணம் தான். எது சாதாரண ஒரு விஷயம் தான். என்னடி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும். வேணா, நீ கருவை கலைச்சு வந்து பேசுற. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. கடவுள் கொடுத்தது அது. உனக்கு வேணும்னு தான் நீ பேசுற. வேலையை பாரு போயிட்டு. மாறா ரொம்ப பேசாதடா நீ. என் சக்தியெல்லாம் வீணாயிடுச்சு. நான் பண்ண தப்பே இல்லமா. எனக்கு தப்பா தெரியல. எனக்கு தப்பா தெரியல. நீங்க பண்றதா என் வயிறு எரியுது இப்போ. நீங்களே சொல்லுங்க அத்தா. இப்ப நான் எப்படி அதை சாப்பிடுவேன்? எப்படி சாப்பிடுவேன்? டேய், ஏன் அழுகுற? நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிடுவியா? ஆமா அத்தா. என்னத்த? ஆபாயில் போட்டேன்ல, அது உள்ளுக்குற கரு கலைஞ்சிருச்சாமா. எங்க ஊர்ல மதுரையில நம்ம ஆபாயில அப்படியே முழுங்குவோம் கரு கலையாம. இப்ப கருவை கலைச்சிட்டார்த்த. டேய், வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. ஐயோ, கருவதானா? ஆமா. கருவு. இதுக்கு வேற ஒப்பாரி வேற. ஐயா இருக்காக்கா. போடுறோம்டா. என்ன என்ன பேசுறீங்க? ஏன் இவ்வளவு நேரமா நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? முதல்ல கேட்கணும் என்ன ஏதுன்ட்டு. அதுக்குள்ள அப்படியே கத்த கூடாது. சொல்லி தொலைய வேண்டிய சொல்ல ஒப்பாரி வைக்கிறேன். சொல்ல விட்டா தானே. அதுக்குள்ள இளவு இந்த வீடு மாதிரி ஒப்பாரி வைக்கிறீங்க மாதிரி. மதுரையில வந்து நாங்கெல்லாம் கரு கலைக்காம இந்த ஆபாயில கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ?
ஆமாங்க, அப்படி எடுத்து முழுங்கும் அத்தை. இப்ப கலைச்சிட்டாலே கருவை. மனுஷன் நீதான் கேட்கணும் என்ன மனுஷன். கூட சேர்ந்து நீ பண்ற பாரு. நான் என்ன பண்ணேன்? பரவாயில்ல, ஒரு பதட்டத்திலே வச்சு முதல்ல என் பேச்சுக்கு இங்க எடுப்படுதா? முதல்ல என் வார்த்தையை கேக்குறீங்களா? கேக்குறதெல்லாம் கிடையாது. அத்தா, நீங்க ஒன்ன கரு கலையாம ஒரு புல் பயில் போட்டு தரீங்களா? ஏய், போடாடா. ஐயோ, நெஞ்சு வெடிச்சிர மாதிரி ஆயிடுச்சு. அநியாயமா. நெஞ்சு வடிக்கும். அப்ப வாயில எதுனா வந்துட போகுது எனக்கு. ஏய் மோசக்காரி, நீ தெரியுதாடி பண்ண? பேசாதடா முதல்ல. வாய மூடுங்க. ஏய், போடா முதல்ல. என்ன? ஒரு ஆஃப் ஆயி படம் தெரியல உங்க பொண்ணுக்கு. கருவை கலைச்சு வந்து நிக்கிறாவ. ஆமா, ஏன் கரு கலைச்சா சாப்பிட மாட்டீங்களோ? முடியாது. ஆமா, அது முடியாது. இது தொண்டைக்குள்ள இறங்காது. இறங்காதுதான், ஒழுவோம் சைடுல. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. ஐயோ, அவன் என்ன பிரச்சனை இருக்கா? இவனுக்கு என்ன பிரச்சனை பாத்தியா? மனசே ரெண்டு உடஞ்சி பேரை வச்சு போச்சு. நான் சொல்றேன் பாரு. சீக்கிரம் நான் தான் நெஞ்சு அதுக்குள்ள கடவுள் கொடுத்தது. ஐயோ, ஏன் கழிச்ச? வயிறு எரியுது. என்னமா ஆக்டிங் பண்றீங்க ரெண்டு பேரும்? எனக்கு தெரியாது. தெரியுமா? அப்படியே உனக்கு ஒண்ணுமே இந்த தெரியாது. பாருங்க, எனக்கு தெரியாது. ஏய், நீ பேசாதடா. வாய மூடுங்கத்த. அப்பா நீ பாரு. இமிடியேட்டா கடைக்கு போறீங்க, 4 முட்டை வாங்கிட்டு வந்து கருக்கலையாம எனக்கு ஆப்பைல் போட்டு தரீங்க. நான் பழக்கன்னு சாப்பிடுவேனா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. தெரியுதா? சோத்து முட்டை. உன் அண்ணன் பையன் சோத்து முட்டை. உண்மையாவே கரு பாரு என்ன உண்மையாவே கரு கலைஞ்சா கூட இந்த அளவுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான். கூட சேர்ந்து நீ தானே பண்ற. இவனுக்குதான் இவன் கரு உருவாகி பாரு, அப்படியே என்னவோ போற மாதிரி அழுகுறான் பாரு. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஊருக்கு போயிடும் பாரு. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு என்னமா பண்றது நானு? இங்க பாரு. இவன் அளவு தாங்க முடியும். எப்படி கலைச்சு வச்சிருக்கா பாருங்க கருவை. ஐயோ, எப்படி கலைச்சு வச்சிருக்கா பாருங்க கருவை. என்ன? இந்த கரு கலைஞ்சிச்சானே இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நான் எப்படி சாப்பிடுவேன் இப்ப அந்த முட்டைய? கருவை கலைச்சிட்டான் சார். ஏட்ட அடிச்சிடுன்ற பாத்துட்டு பேசிக்கலாம் உட்கார்ந்து இப்படி அநியாயமா கருவை கலைச்சிட்டு வந்து நிக்கிறியே ராதா. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ஐயோ, இத நான் எப்படி சாப்பிடுவேன்? அநியாயம் பண்றாமா இவன். டெய்லி புதுசா எதனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா? இத கலைஞ்சதுக்கு சொல்றேன் ராதா, என்னால முடியல ராதா. என்னாலதான் முடியல. அத்தை, நீங்க என்ன பண்ணுங்க, ஆத்தரங்க. சாமி நீ போடா. நான் சொன்னா கேளுங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. இதை டேஸ்ட் இருக்கா பாருங்க. அத்தை தரங்க, அத்தை வாய தரங்க. சாப்பிடுங்க. மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? நல்லா இருக்கா? கருவை கலைச்சுதா? நல்லா இல்ல. நல்லா. ஏன் கலைச்சு சாப்பிட கூடாதா? என்ன நல்லா இருக்கு தானே? இப்படியே சாப்பிடலாமே, டேஸ்டா தானே இருக்கும். இப்படி அநியாயமா என் கருவுல மண்டலி போட்டியே. நான் மண்ணலி போடல, அவங்க தான் வயித்துக்குள்ள போட்டுருக்காங்க. நான் போடல, நீ தான் போடுங்க வாய்க்குள்ள. முழுங்கிட்டல அதையும். வெக்கமே இல்ல உனக்கு. இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்றது? சாப்பிடுங்க. வேற போடு விடு. இப்ப கேப்பான், எடுத்து வந்து குடு. நீ போய் வேற போடு விடு. முட்டை இருக்கு பாரு. இந்தா, கரு கலையாம நீ போடு. தானே சாப்பிட்ட, நீயே போய் போடு போ. கரு கலையாம போட்டு எடுத்துட்டு வரேன் பாரு நானு. நீயுமா?